ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்று கவனரிசியின் மருத்துவ குணத்தை பார்ப்போம். பொதுவாக வைலட் கலர் உள்ள அத்தனை பொருள்களும் உடம்புக்கு மிகவும் நன்று. கவனரிசி, திராட்சை, கருப்பு திராட்சை, நாவல் பழம் போன்ற இந்த கலர்கள், கருப்பு கலர், கிரே, நவாப்பழ கலர் போன்ற கலர்கள் நம்ம உடம்புக்கு மிகவும் நன்று. அதிலும் கருப்பு கவனரிசி சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நாம் இரவு ஊற வைத்து, இதுபோல் ஊற வைத்து 2 தரம் கலைந்து அந்த தண்ணீரை கீழே கொட்டாமல் வைத்து கொள்ள வேண்டும். கவுனி அரிசியில் குழந்தைகளுக்கு இனிப்பை போட்டு செய்து கொடுக்கலாம். செட்டிநாட்டு கல்யாணங்களில் கவுனி அரிசி இனிப்பு முதலிடத்தில் இருக்கும். நாம் இது போன்று பவுடர் பண்ணி கொள்ள வேண்டும். பவுடராக, வெள்ளரவை பதமாக பவுடர் பண்ணி கொள்ள வேண்டும். பிறகு அந்த 6 டம்ளர் தண்ணியில் வெள்ளைப்பூடை சிறிது சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும். பாதாம் பருப்பு 6 அல்லது 7 நைட்டே ஊற வைத்து தோலை எடுத்துவிட்டு அதையும் சிறிது சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும். இப்பொழுது இந்த பாத்திரத்தில் பவுடரில் ஊற்ற வேண்டும். அதற்கு தேவையான, இப்பொழுது கவுனரிசி கஞ்சி செய்து கொண்டிருக்கிறோம். தேவையான உப்பு போட வேண்டியது, உப்பை போட வேண்டியது. தேவையான தண்ணியை ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலக்கி கொண்டு குக்கரில் தண்ணி வைத்து இந்த பாத்திரத்தை அப்படியே வைத்து மூடி 4 விசில் வைக்கவும். குக்கரில் இது போன்று அடியில் தண்ணீர் வைத்து இந்த பாத்திரத்தை வைக்கவும். டைரக்டாக வைத்தால் பிடித்துவிடும். தண்ணிக்குள் இது மாதிரி உயர பாத்திரத்தில் வைத்து மூடி 4 சவுண்டு வைக்கவும். குக்கரில் 4 விசில் வைத்ததும் இது போன்று தண்ணியாக இருக்கும். சில கட்டிகள் இருக்கும். சூட்டுடன் அதை சரி செய்து கொள்ளலாம். பிறகு தேங்காய், இது போன்று தேங்காயில் பாதி மூடிக்கும் குறைவாக தேங்காய் எடுத்துக்கொண்டால் ருசியாக இருக்கும். தேவையை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் எடுத்து இதனுடன் மிக்ஸ் செய்யவும். அருமையான கவுனரிசி கஞ்சி ரெடி. கவுனரிசி கஞ்சி காலை சாப்பாடாக எடுத்துக்கொண்டால் 2 hours கழித்து பசி வரும்பொழுது சுண்டல் வகை பப்பாளி அல்லது ஆப்பிள், முட்டை போன்றவற்றை சாப்பிடலாம். தினமும் கஞ்சி குடிக்கும் பொழுது வெயிட் மிகவும் குறைகிறது. எனவே மெலிவானவர்கள் இன்னும் வெயிட் குறைந்து போகும். எனவே வாரத்தில் 4 நாள் குடிப்பது நன்று. இந்த செய்முறை அளவு உலக்கு கவுனரிசிக்கு உடையது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.